உதவி சொல்லி சொல்லியா நமது வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கோவை செல்வன் அவர்களை காங்கிரஸ், தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திமுக, மனிதநேய மக்கள் கட்சி, SDPI, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களை, காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மூத்த தலைவர் TR லோகநாதன் அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களை, மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களை, திமுக மாவட்ட செயலாளர் தம்பி AC பன்னீர்செல்வம் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களை, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை அவர்களை, மண்டல பொறுப்பாளர்கள் ரமேஷ்குமார், வீரமணி, சசிகுமார் ஆகிய தோழர்களை, மாவட்ட பொருளாளர் செல்வம் அவர்களை, செய்தி தொடர்பாளர் பாலகுரு அவர்களை, துணை செயலாளர்கள் பரிதிவளவன், மாரிமுத்து, முனைவர் சந்திரசேகரன், முகமது முஸ்தபா, சரளாதேவி, சோப்பு, இளங்கோவன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் தமிழ் நிலவழகன், முருகப்பன், இளங்கோவன், சித்திரவேலு, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் துர்காதேவி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர்கள் திருமா சுவாமிநாதன், சுபா, தேர்தல் பணி பொறுப்பாளர்கள் சா விவேகானந்தன், குழந்தை தமிழினி மற்றும் அண்ணாதுரை, அறிவழகன், முருகதாஸ், முல்லை வளவன், வெண்மணி, அமுதன், ஒன்றிய செயலாளர் மதியழகன், நகர செயலாளர் குட்டி குமார் உள்ளிட்ட நமது இயக்கத்தின் முன்னோடிகளை மற்றும் நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை, திரளாக கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்களே, என் ஊரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் கோவை செல்வன் அவர்கள் தொடர்ந்து இந்த தொகுதியில் உங்கள் செல்ல பிள்ளையாக அடுத்தடுத்த தேர்தல்களில் உங்களின் பேராதரவோடு வெற்றி பெற்று வருகிறார். இந்த வரையும் அவர்தான் வெற்றி பெறப் போகிறார், வெற்றி பெறுகிறார். அவரை நீங்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் மீண்டும் வெற்றி பெற்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அமைச்சரவையில் மிக உயர்ந்த இலாக்காவிலே அமைச்சராக பொறுப்பேற்பார், மீண்டும் அமைச்சராவார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தது இதுதான் முதல் முறை. எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் கோவை செல்வன் அவர்கள் மீது பற்றுதலும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவருக்கு அளித்திருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு முன்பு அவர் ஒட்டுமொத்த சட்டப்பேரவையின் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை வழிநடத்தக்கூடிய கொரோனாவாக அறிவித்தார். அரசு கொரோனா அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி. தம்பி கொஞ்ச நேரம் இருங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, பேச வேண்டியது. அண்ணன் கோவை செல்வன் அவர்களை பற்றி உங்களுக்கு நான்
புதிதாக ஒன்றும் சொல்வதற்கில்லை. மிகவும் எளிமையானவர், எல்லோரோடும் இணக்கமாக பழகக்கூடியவர். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை உயிருக்கு உயிராக நேசிப்பவர். அதிலும் குறிப்பாக என் மீது அதீதமான பற்றுள்ளவர், மதிப்புள்ளவர், அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அப்படிப்பட்ட அண்ணனவர்களுக்கு என்னுடைய கடமை ஒரு இடத்திலாவது வந்து அவருக்கு ஆதரவாக நான் பேச வேண்டும் என்பதற்காக நான் ஓடி வந்திருக்கிறேன். சொல்லப்போனால் திருவிடைமருதூர் தொகுதி முழுவதும் அவருக்காக வாக்கு சேகரிக்க எனக்கு ஆசை. ஆனால் அதற்கு கால அவகாசம் இல்லை. இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நான் ஜெயங்கொண்டம் போக வேண்டும், பிறகு குன்னம் போக வேண்டும், அதன் பிறகு அரியலூரிலே பேச வேண்டும், பின்னர் திருச்சிக்கு போய் திருச்சி கிழக்கில் நண்பர் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில இணைப்பு உறுதியாக அவர்களுக்கு ஆதரவாக நான் வாக்கு சேகரிக்க வேண்டும். நேரமில்லை. ஒன்றே ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இது முக்கியமான வேண்டுகோள். விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் ஒரே ஒரு வேண்டுகோள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று சொந்த சின்னம் பானை சின்னத்தை வென்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேராதரவு முதன்மையான காரணம். அதன் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் பேராதரவு காரணம். கூட்டணி கட்சிகளின் பேராதரவு காரணம். ஆக திமுக ஆதரவால், திமுகவினுடைய நல்லன்பால், திமுகவினுடைய அரவணைப்பால், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பேர் ஆதரவால் நாம் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டின் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். இந்த நாடு விடுதலை பெற்று 80 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. தோழர்களே, உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி, பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி, மணிப்பூரிலே ராம்தாஸ் அத்வாலே கட்சி, இந்த 3 கட்சிகள் தான் அங்கீகாரம் பெற்றன. அதற்கு பிறகு இந்த 3/4 நூற்றாண்டு கடந்த நிலையில் தேசிய அளவில், அதுவும் தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே இயங்கக்கூடிய ஒரு பேரியக்கம் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று பானை சின்னத்தை சொந்த சின்னமாக வென்றெடுத்திருக்கிறோம் என்பது ஒரு வரலாற்று சாதனை. இப்போது நாம் 8 தொகுதிகளில் தமிழ்நாட்டிலே போட்டியிடுகிறோம். 8க்கு 8, 100க்கு 100 நாம் வெற்றி பெறப்போவது உறுதி. அதற்கு நம்முடைய வெற்றிக்கு திமுக தோழர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் என்று திமுகவினரும் தோழமை கட்சிகளை சார்ந்தவர்களும் மிக தீவிரமாக வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். நாம் போட்டியிடக்கூடிய காட்டுமன்னார் கோயில், திண்டிவனம், பெரியகுளம், கள்ளக்குறிச்சி, திருப்போரூர், செய்யூர், அரக்கோணம், இந்த தொகுதிகளில் எல்லாம் நாம் 8க்கு 8 வெற்றி பெறப் போகிறோம். அதுவும் பானை சின்னத்தில் வெற்றி பெறப் போகிறோம். அந்த வெற்றிக்கு திமுகவும், திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் திருவிடைமருதூரில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அண்ணன் கோவை செழியன் அவர்களுக்கு நாம் தீவிரமாக பணியாற்ற வேண்டுமா வேண்டாமா? இன்னும் 2 நாட்கள் தான் பிரச்சாரம். 20, 21. இடையே ஒரு நாள் 22. 23ஆம் தேதி தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற நாள், நீங்கள் தீர்ப்பு எழுத போகிற நாள். தோழர்களே,
நீங்கள் தீர்ப்பு எழுத தம்பி கொஞ்சம் வச்சுட்டு கீழே இருங்க, நான் போறேன். நீங்கள் தீர்ப்பு எழுத போகிற நாள் திருவிடைமருதூர் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் 200க்கு மேற்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். ஒரு நடிகரை களமிறக்கிவிட்டு திமுக கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்களாம். தோழர்களே, 2 பேருக்கு தான் போட்டி. அவன் சொல்றது இல்ல, நான் சொல்றது வேற. 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று அதிமுக தலைமையிலான கூட்டணி. 2 அணிகளுக்கு இடையில்தான் போட்டி. 2 அணிகளுக்கு இடையில்தான் போட்டி. நண்பர் விஜய் ஓட்டை பிரிக்கிறதுக்காக வந்திருக்கிறார், அவ்வளவுதான். விஜய்க்கும் திமுக கூட்டணிக்கு இடையில போட்டி இல்லை. அவனா சொல்லுகிறார், இந்த 2 பேருக்கு தான் போட்டின்னு. கிடையாது. ஒன்னு அதிமுக அணி, இன்னொன்னு திமுக அணி. இந்த 2 அணியில எந்த அணி தமிழ்நாட்டுக்கு நல்லது, எந்த அணி தமிழ்நாட்டுக்கு எதிரான அணி, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. விஜய் எதுக்கு வந்திருக்கிறார்னா, தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. விஜய் எதுக்கு வந்திருக்காருன்னா, திமுக கூட்டணிக்கு போகிற சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளை, குறிப்பாக கிறிஸ்தவர் வாக்குகளை, முஸ்லீம் வாக்குகளை முழுமையாக போக விடாமல் பிரிப்பதற்காக அவரை களமிறக்கி விட்டிருக்கிறார்கள். அதுதான் அவருடைய நோக்கம். அவர் ஒரே மூச்சுல ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது, அது அவருக்கே தெரியும். இந்த தேர்தலில் பெரம்பூர்லயே அவர் ஜெயிக்க முடியாதுன்னு பயந்துகிட்டு தான் திருச்சி கிழக்குன்னு அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவருக்கு நமக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கிறார். அவர் நன்கு அறிவார், இந்த தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் அவருடைய நோக்கம் திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்துவதுதான். திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு யாரை ஆட்சி பீடத்தில் அமர வைக்க போகிறார், இதுதான் கேள்வி. அவர் பாஜக சொல்லுகிறபடி செயல்படுகிறார், மோடி சொல்லுகிறபடி செயல்படுகிறார், அமித்ஷா சொல்லுகிறபடி செயல்படுகிறார். நீ எலெக்ஷன்ல நில்லு, அந்த ஓட்டை எங்களால பிரிக்க முடியாது. பிஜேபி இருக்கிற கட்சி கூட்டணிக்கு அந்த சிறுபான்மை மக்கள், விளிம்பு நிலை மக்கள், உழைக்கிற மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அது தெளிவா தெரியும். முஸ்லிம்கள் ஒரு ஓட்டு கூட விடாது, கிறிஸ்தவர்கள் ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க. அதே போல தலித் மக்களும் திருமாவளவனால் பிஜேபி இருக்கிற அணிக்கு ஓட்டு கிடைக்காது. திருமாவளவன் தடுத்து வைத்திருக்கிறார். ஆக அதுல ஒவ்வொரு ரசிகர்கள் கொஞ்சம் பேர் இருப்பான், அந்த ஓட்டெல்லாம் திமுக பக்கம் போக விடாம நீ வாங்கிடு. நீ வாங்கிட்டா ஒவ்வொரு தொகுதியிலும் 300 ஓட்டு 400 ஓட்டு வித்தியாசத்திலாவது நாங்க ஜெயிப்போம். இதுதான் பிஜேபி கனவு, இதுதான் அதிமுக கனவு, இதுதான் அந்த கூட்டணியின் எண்ணம். அதற்காகத்தான் ஹீரோ நண்பர் விஜய் களத்திற்கு வந்திருக்கிறார். ஆகவே ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்குத்தான் போய் சேரும். ரெட்டைலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்குத்தான் போய் சேரும். தமிழ்நாட்டிலே மோடி பாஜக வலிமை பெற்றால் என்ன ஆகும் யோசித்து பாருங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள், நல்லிணக்கம் தான் இருந்தது. வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வன்முறை வெறியாட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே ஒரு சிறு வன்முறை கூட நடக்கவில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே மத அடிப்படையில் சமூக நல்லிணக்கம் நிலவுகிறது. ஆனால் பிஜேபி கொஞ்சம் துளிர் விட்ட உடனே திருப்பரங்குன்றம் பிரச்சனை உண்டு பண்றாங்க.
பழனி முருகனுக்கு பால் காவடி தூக்கிட்டு போறாங்க. அதாவது அவங்க முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துக்களை அணிதிரட்டுறாங்களாம், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்துக்களை திரட்டுகிறார்களாம். கொள்கையை பேசி ஓட்டு கேட்கவில்லை, மதவெறியை தூண்டி ஓட்டு கேட்கிறார்கள். கொள்கையை பேசி ஓட்டு கேட்கவில்லை, சாதி பெருமை பேசுகிறவனை எல்லாம் கூப்பிட்டு தட்டி கொடுக்கிறார்கள். அவனுக்கு மேடை அமைத்து தருகிறார்கள். என் சாதி ஆண்ட சாதின்னு பேசுற அத்தனை பேரையும் பாஜக தண்ணி ஊற்றி வளர்க்கிறது, தீனி போட்டு வளர்க்கிறது. சாதி பெருமை பேசுகிறவனை எல்லாம் வளர்க்கிற கட்சி தான் பிஜேபி. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கிற கட்சி தான் பிஜேபி. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிற கட்சி தான் பிஜேபி. மத நல்லிணக்கத்தை சிதைக்கிற கட்சி தான் பிஜேபி. சமூக நீதியை எதிர்க்கிற கட்சி தான் பிஜேபி. திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடையை உடுத்துகிற கட்சி தான் பிஜேபி. பெரியார் சிலையில் செருப்பு மாலை போடுகிற கட்சி தான் பிஜேபி. அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கு எதிரான கட்சி தான் பிஜேபி. அப்படிப்பட்ட தமிழர் விரோத, தமிழ் நாட்டு விரோத கட்சியை தோளிலே தூக்கி சுமந்து வருபவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஜெயலலிதா அம்மையார் சாவதற்கு முன்பு, இறப்பதற்கு முன்பு என்ன சொன்னார்? அதிமுக எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா இல்லையா? மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று அழைத்தாரா இல்லையா? பாஜகவோடு கூட்டணி வைத்தது நான் செய்த பெரும் தவறு என்று சொன்னாரா இல்லையா? அதற்காகத்தான் பரிகாரமாக வாஜ்பாய் ஆட்சியை கலைத்தேன் என்று சொன்னாரா இல்லையா? எடப்பாடி அவர்களே, உங்களால் பதில் சொல்ல முடியாது. நேரடியாக அதிமுகவோடு முரண்படுகிற கட்சியாக இருக்கிற பாஜகவை தோளில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் வெற்றி பெறலாமா? வெற்றி பெற விடுவோமா? அனுமதிக்கலாமா? எடப்பாடி வெற்றி பெற்றால் மோடி வெற்றி பெற்றதாக பொருள், அதிமுக வெற்றி பெற்றால் மோடி வெற்றி பெற்றதாக பொருள், பிஜேபி வெற்றி பெற்றதாக பொருள். இரட்டை இலை சின்னம் என்பது அதிமுக சின்னம் அல்ல, அது பிஜேபியின் இன்னொரு சின்னம், மறந்துவிடக் கூடாது. தோழர்களே, இது எம்ஜிஆர் காலத்து இரட்டை இலை இல்லை, ஜெயலலிதா காலத்து இரட்டை இலை இல்லை, எடப்பாடி காலத்து இரட்டை இலை, மோடி இரட்டை இலை, இது அமித்ஷாவின் இரட்டை இலை. எனவே நீங்கள் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டாலும் அல்லது மிசிலுக்கு ஓட்டு போட்டாலும் அது மோடிக்கு போட்டதாகத்தான் போய் முடியும். தமிழ்நாட்டுக்கு கேடு விளையும். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க போகிறீர்களா என்பதுதான் கேள்வி. விடியல் பயணம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு புரட்சிகர திட்டம், பெண்களை வலிமைப்படுத்துகிற திட்டம். மகளிர் உரிமை தொகை மாதம் 1000, வருடத்திற்கு 12,000, 5 ஆண்டுகளுக்கு 60,000, 1.25 கோடி பெண்களுக்கு வழங்கியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1000, 2000 உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டம் ஊக்கத்தொகையாக 1500 ரூபாய், தமிழ் புதரன் திட்டம், புதுமை பெண் திட்டம், பள்ளி மாணவ செல்வங்களுக்கு ஊக்கமளிக்கிற திட்டங்கள், காலை சிற்றுண்டி திட்டம், இந்தியாவிலேயே எந்த மாநில முதலமைச்சரும் நடைமுறைப்படுத்தாத திட்டம். 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி லேப்டாப் வழங்கினார் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அண்ணன் கோவை செழியன். கல்வி உயர்கல்வி துறையை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அது வழங்கப்பட்டு வருகிறது. இது மீண்டும் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட திமுக அரசின் சாதனைகள் தொடர வேண்டுமா வேண்டாமா? விடியல் பயணம் தொடர வேண்டுமா வேண்டாமா? உரிமை தொகை நீடிக்க வேண்டுமா வேண்டாமா? நான் முதல்வன் திட்டம் நீடிக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழ் புதல்வன் திட்டம் நீடிக்க வேண்டுமா வேண்டாமா? புதுமை பெண் திட்டம் நீடிக்க வேண்டுமா வேண்டாமா? பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் நடைமுறைக்கு வர வேண்டுமா வர வேண்டாமா? தோழர்களே, திமுக அரசின் சாதனைகள் தொடர
அண்ணன் கோவி செழியன் அவர்கள் மீண்டும் அமைச்சராக, நம்முடைய அண்ணன் சொந்த சோதரன் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்கிற போது நமக்கு தலை நிமிர்கிறது, நமக்கு மகிழ்ச்சி பொங்குகிறது. எல்லா தரப்பு மக்களுக்கும் இரக்கமாக இருந்து தொண்டாற்றி வருகிற அண்ணன் கோவி செழியன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் திருவிடை மருதூர் மக்களுக்கு மிகப்பெரிய நலத்திட்டங்களை எல்லாம், பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த தொகுதியை மேம்படுத்துவார். அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை எந்த சின்னத்தில் போடுவீர்கள்? எது நம்முடைய சின்னம்? திருவிடை மருதூர் சின்னம் எது? அண்ணன் இறங்கி தல இறங்கணும் அவ்வளவுதானா முடிஞ்சுக்கலாம். குமாரண்ணா லைவ் போகுது. தலைவர் ஆண்டுவதற்கு நெடுஞ்சிறையம் என்று பேசப்பட்டு பெரியவரா ஐஸ்வர்யா ஆகியோருக்கு அழகிய பெண்களுக்கு வெற்றி சொல்லி என்று பேர்பட்டு வாழ்த்துறோம். அப்படியே நடுவில் நான் போறோம், அப்படியே வழிவிடுங்க. எப்படி திரும்ப பைபாஸ் நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், சின்னம், நமது சின்னம், சின்னம், நமது சின்னம், வெற்றி சின்னம், நமது சின்னம், வெற்றி சின்னம். மலேசியால பார்த்தோம்ல, மலேசியா சாருகாசன் நேராச்சு உங்களின் மேலான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அண்ணன் கோவில் செய்தியாளர்களை ஆதரித்து உதய சூரியன் சின்னத்திலே முத்திரையிடுங்கள். வரவேற்பை நல்கிய என் வீரின் வீரான விடுதலை சிறுத்தைகளுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரகாஷ்னா அவ்வளவுதான், தூக்கி எறிஞ்சிட அங்க ஒரு பிரகாஷ் தூக்கி எறிகிறார்.